திரு அண்ணாமலை அவர்கள் 1 மாதம் காத்திருக்காம 2 மாதம் காத்திருக்காம 18 மாதம் காத்திருந்து 18 மாதம் அதிருப்தியில் இருந்த பிறகு இப்போ பாஜகவில் இருந்து வெளியே வந்திருக்காரு. புதுசாக ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. புது இணையதள பக்கத்தையும் அறிவிச்சிருக்காரு. இந்த இயக்கம் கூடிய விரைவில் கட்சியாக மாறி இருக்கணும்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் அறிவிச்சிருக்காரு. கட்சியாக மாறின உடனே நாங்கள் தமிழ்நாட்டில் அடுத்து நடக்க போகிற பொது தேர்தலில் போட்டிடுவோம். எப்படி பொது தேர்தலில் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இதன் மூலம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட போகிறது இல்லை. அதே மாதிரியே திரு அண்ணாமலை அவர்கள் வரவிருக்கக்கூடிய 5 தொகுதி இடைத்தேர்தலையும் போட்டியிட போகிறது இல்லைன்றத அவர் சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பொது தேர்தலில் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதன் மூலமாக அவர் பொது தேர்தல்னு சொல்லி 2029 நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பிடுறாரா, அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற, அதாவது தமிழ்நாட்டுக்காக நடக்கிற பொது தேர்தல் அது 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், அதனால் நாங்கள் 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தான் நேரடியாக போட்டியிடுவோன்னு சொல்லியிருக்காரான்றதும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம்.